இன்னைக்கு நமக்கு என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பிக்கப் பண்ணி பெங்களூரில் ட்ராப் பண்ணோம். இந்த டியூட்டிக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வாங்கணுன்றதை கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டியூட்டியில் நம்ம என்ன கார் ஓட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ் 1.5 லிட்டர் பெட்ரோல் வேரியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான், மிட் வேரியன்ட். ஈவினிங் கரெக்டாக 6 மணிக்கு நம்ம சென்னையிலேருந்து கார் எடுக்கிறோம். எத்தனை மணிக்கு போய் பெங்களூர் ரீச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. லாங் டிரைவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க ப்ராப்பராக. அதே போல் மிரரும் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. கஸ்டமர் பெங்களூர் வந்து சென்னை வரதுக்கு 2 days முன்னாடியே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துறேன். ஏன்னா எப்பவுமே நைட்டில் ட்ரைவ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. ஈவினிங் 6 மணி போல் கார் எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் தான் போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் கஸ்டமர் சென்னைக்கு வரும்போது ஃபாக் லேம்ப் போட்டிருந்தாங்க. அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருந்துச்சு. அதை கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ½ மேலே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எத்தனை மணி கிளம்பணும் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து கிளம்போது போகும்போதே கஸ்டமர் பெட்ரோல் போட்டலாம் சொல்லிட்டாங்க. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ல தான் போடுவாங்களாம். அங்கேயே நிப்பாட்டி டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். டேங்க் ஃபுல் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நம்ம என்ன ரூட்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், வேலூர், அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர், இந்த ரூட் வழியாக தான் நம்ம போகிறோம். டைம் கரெக்டாக 9 மணி போல் இருக்கும். எனக்குமே ரொம்ப பசி, அதே போல் கஸ்டமருக்கும் ரொம்ப பசி. அதனால் ஆரியாஸில் நிப்பாட்டி ஆளுக்கு ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப. இந்த காரில் மொத்தமாகவே 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஒன்று நான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சார். கியா கேரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்க்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ட்ரைவ் பண்ணுறது. ஒரே ஒரு சின்ன குறை தான், கார் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் நம்ம பெங்களூர் ரீச் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 96 கிலோமீட்டர் தான் இருக்குது. கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் உங்களை ஒசூர்லேயே ட்ராப் பண்ணிட்டேன்ப்பா, நீங்கள் வந்து பஸ் ஏறி போயிடுங்க. ஏன்னா நீங்கள் பெங்களூர் வரைக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பஸ் இருக்காது. அதனால் கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர்லேயே ட்ராப் பண்ணிட்டோம். டைம் கரெக்டாக 12 மணி. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பஸ் ஏறி கிளம்பி. டாடா பை பை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.